Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேதாந்த கல்விங்கிற டாப்பிக்லேருந்து கடவுள் உண்மையில் இருக்கிறாரா, எங்கே, எத்தனை, கடவுள் பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடவுள் அப்படிங்கிறவர் இருக்கிறாரா, அப்படி கடவுள் இருந்தால் எங்கே இருக்கார், எத்தனையில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்மளுக்கு கடவுள் அப்படிங்கிறவர் யார் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்கள், வயதான பாட்டி தாத்தாங்க, அவங்க மூலிமா தான் நம்ம கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க. கடவுள் அப்படின்னா என்னன்னா கட ப்ளஸ் உள், கடந்து உள்ளே இருப்பது கடவுள். சரிங்களா? அதாவது ஒரு பானை எடுத்து பானைக்கு உள்ளே போய் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. அதையும் கடந்து உள்ளே சென்று பார்த்தால் கடவுளை அறிவாய். புரியுதுங்களா? அப்போ பானை இருக்குது, பானைக்கோட வடிவத்திற்கு பெயர் தான் பானை. ஆனால் பொருளிற்கு பெயர் பானை கிடையாதுங்க. இட்ஸ் அ லாஜிக் ஆஃப் வேதாந்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போது அந்த பானையாக இருப்பது எது, புரிஞ்சுதுங்களா? பானைங்கிறது வடிவம், ஆனால் பானையோட பெயர், பொருளோட பெயர் பானை கிடையாது, இல்லைங்களா? அப்போ இந்த கேள்வியை இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரற்ற பொருட்களுக்கும் கேட்டால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை அறியலாம். இப்போ பானை எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பானை இருக்குது. இப்போ இங்கே பானையாக இருக்கிறது எது? களிமண். சரிங்களா? அப்போ இங்கே களிமண்ணாக இருப்பது எது? மூலக்கூறு. அப்போ மூலமான கூறு, இல்லைங்களா? கலெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் களிமண். நிறையா குட்டி குட்டி மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய மூலக்கூறு, அதுதான் களிமண்ணாக இருக்குது. அப்போ இங்கே மூலக்கூறாக இருக்கிறது எது? அணுக்கள் தான் மூலக்கூறாக இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே அணுவாக இருப்பது எது? புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ். இந்த மூன்றோட அணு துகள்கள் கலந்தது தான் ஆட்டம்ஸ். அதாவது அணுக்கள். அந்த அணுக்கள் தான் மூலக்கூறாக மாறுது. அந்த மூலக்கூறு தான் களிமண். அந்த களிமண் தான் பானையாக மாறி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே அணு துகள்களாக இருக்கிறது எது? அதாவது புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸாக இருக்கிறது எது? எனர்ஜி, சக்தி, பராசக்தி. புரியுதுங்களா? அப்போ இங்கே பராசக்தியாக இருப்பது எது? பராசக்தியாக உருவெடுத்து உள்ளே இருப்பது தான் கடவுள். புரிஞ்சுங்களா? ஒரு கடவுள் அப்படிங்கிற இதுக்கு எங்கே சுற்றி பார்த்தா தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும்னு பாருங்கள். இப்போ பானை என்னவா மாறி இருக்குது? ஃபஸ்ட்டு களிமண்ணுங்க. களிமண்லேருந்து மூலக்கூறு, அதுக்குள்ளே இருக்கிறது மூலக்கூறுகளுக்கு இருக்கிறது அணுக்களுக்குள்ளே இருக்கிறது அணுத்துகள்களுக்கு இருக்கிறது பராசக்தி. அந்த பராசக்திக்குள்ளே இருக்கிறது தான் நம்முடைய கடவுள். புரிஞ்சுதுங்களா? இவ்வாறு பானையை கடந்து உள்ளே சென்று பார்த்தால் கடவுளை அறியலாம். அப்படியானால் பானை என்ற வடிவம் இருக்கிறது, களிமண் என்ற பொருள் இருக்கிறது. களிமண் என்ற வடிவம் இருக்கிறது, மூலக்கூறு என்ற பொருள் இருக்கிறது. மூலக்கூறு என்ற வடிவம் இருக்கிறது, அணுக்கள் என்ற பொருள் இருக்கிறது. அணுக்கள் என்ற வடிவம் இருக்கிறது, அணுத்துகள்கள் என்ற பொருள் இருக்கிறது. அணுத்துகள்கள் என்ற வடிவம் இருக்கிறது, பராசக்தி என்ற பொருள் இருக்கிறது. பராசக்திங்கிற வடிவம் இருக்கிறது, கடவுள் என்ற பரம்பொருள் இருக்கிறது. இவ்வாறு பானை மட்டுமே உள்ளே உள்ளது என்றிருந்தோம். அதன் உள்ளே சென்று பார்த்தால் களிமண் என்ற பொருள் இருக்கிறது. களிமண் மட்டுமே உள்ளது என்றிருந்தோம். அதன் உள்ளே சென்று பார்த்தால் மூலக்கூறு என்ற பொருள் உள்ளது. இப்படியே அணுக்கள், அணுத்துகள்கள், பராசக்தி அனைத்தையும் கடந்து உள்ளே சென்றால் கடவுள் என்ற பரம்பொருள் உள்ளது. இதற்கு மேல் கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் இவ்வுலகை படைத்தவர் கடவுள்தான். புரிஞ்சுதுங்களா? ஒரு பானையில் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் மட்டுமே உள்ளது, களிமண் அல்ல. இது சத்தியம். இவ்வுலகில் உள்ள அனைத்து உருவங்களுக்கும் உயிருள்ள, உயிரற்ற, நரம்பு, கிரகம், தோல், நகம், எக்ஸெட்ரா அனைத்துமே அணுத்துகள்களால் தாங்க நிரம்பியுள்ளது. தங்கத்திற்கும் இரும்பிற்கும் உள்ள வேறுபாட்டிற்கு காரணம் அணுத்துகள்களின் எண்ணிக்கையே. அணுத்துகள்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அதன் மதிப்பு உயர்கிறது. ஒரு எலக்ட்ரான் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தினால் ஒரு மாவட்டமே எரிந்து சாம்பலாகிவிடுமாம். செமஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே. அணுத்துகளில் சக்தி என்ற பராசக்தி இருக்கிறது. இது உலகத்தில் ஒன்றேதான். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பராசக்தியே. உலகமாகவே காட்சி
கொடுப்பதும் பராசக்தியே. பராசக்தியாக உருவெடுத்து உள்ளே இருப்பது கடவுள். நீயாக இருப்பதும் கடவுளே. இவ்வுலகில் ஒரு கடவுள் எல்லா பொருளாகவும் காட்சி புரிகிறார். உயிருள்ளவர், உயிரற்றவர், உயிருள்ளவைகளின் உயிர், இவை மூன்றாகவும் கடவுள் இருக்கிறார். ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணிக்குள்ளே இருக்கிறது நூல், நூலுக்குள்ளே இருக்கிறது நூல் இலை, அதுக்குள்ளே இருக்கிறது கடவுள். இப்படி அனைத்துமாக இருப்பவர் கடவுள். நம்ம கதையோட ஹீரோ சுப்பிரமணியோட ஒய்ஃப் கிட்ட அவங்களோட குழந்தை கேட்டுச்சாமா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று. அதற்கு சுப்பிரமணி ஒய்ஃப் ஒரு பானையை எடுத்து இது என்னன்னு கேட்டாங்களாமா. பானை எடுத்து பானை என்று குழந்தை கூறியிருக்குது. உடனே அந்த பானையை உடைத்து இது என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கு களிமண் சொல்லிச்சுங்களாமா. இப்போ சற்று நேரத்திற்கு முன் பானை என்று கூறினா இப்பொழுது களிமண் என்கிறாயே என்ன என்று கேட்டாராம். சாரி அம்மா, களிமண்ணின் அருமை தெரியாததால் பானை என்று கூறினேன் என்று குழந்தை கூறியிருக்குதுங்க. இதுலேருந்து நமக்கு என்ன கருத்து தெரியுதுன்னா, கடவுள் பற்றி அறியாமையால் தான் கடவுள் இல்லை என்று கூறுகிறோம். கடவுள் உண்மையில் இருக்கிறார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.